கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ரேவதி கார்த்திகிட்ட ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, ஒரு ரவுடியை வச்சு. ஆனா கார்த்தி கண்டுபிடிச்சிடுறாரு. இதை நீங்க தானே ஏற்பாடு பண்ணி வைக்கிறீங்க, எதுக்கு அங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியாதா ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. ரேவதி ஓப்பனா கேட்டுறாங்க, சார் நீங்க லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு நிச்சயம் ஆக போகுது, நீங்க லவ் பண்றீங்களான்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கார்த்தி யோசிச்சுட்டு, அது எப்படிங்க நான் உங்களை லவ் பண்ண முடியும், உங்களுக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சு, நான் எப்படி உங்களை லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இல்ல சார் எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்து, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்றாங்க, யோசிச்சுட்டே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. ரோகிணி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ரோகிணியும் கேட்கறாங்க, என்ன ரேவதி ஏதோ யோசிச்சுட்டே வரா மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி எம்டி பற்றி சொல்கிறாங்க. அப்போ சரி நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நீ அப்போ லவ் பண்ணுறதா இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு தெரிஞ்சு உனக்கு மருது மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீ எனக்கு தெரிஞ்சு கார்த்தி எம்டியை தான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா நான் ஸ்ட்ரெயிட்டாக இன்னைக்கு கேட்டுட்டேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, அது எப்படிங்க நிச்சயமான பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நோஸ் கட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆம்பளைங்க அப்படி தான் யோசிப்பாங்க, ஏன்னா நிச்சயமாயிருக்கல, அதனால் போக போக பாரு அவர் லவ் பண்றேன்னு சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி அவளை உறுதியா சொல்ற, நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான், நான் பார்த்து என்னைக்குமே தப்பாலாம் ஆகாது, நீ வேணா பாரு அவர் லவ் பண்றேன்னு சொல்லுவாரு. என்னவோக்கா நீ என்னமோ சொல்ற, ஆனா உண்மையா போயான்னு எனக்கு தெரியல, ஆனா இப்போ நீ லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி நம்மளோட ரோகிணி கேட்பாங்க. அதான் எனக்கும் தெரியலக்கா, எனக்கே தோணுது அவரை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ரேவதி அவரை நீ முழுசாக லவ் பண்ணுற, ஆனால் நிச்சயமாயிருக்கு அப்படின்றதுனால நீ ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி யோசிக்கிறாங்க, இல்லைக்கா எனக்கு சும்மா அவர் மேலே பிடிக்கும், ஆனால் எனக்கு லவ் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல, நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தைக்கு பேசி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்மளோட ரோகிணி செம்மையா ரேவதியை நம்ம கார்த்தி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி திருப்பியும் பிளான் போடுறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம், மண்டபத்தில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. என்னதான் உருண்டு பிறந்தாலும் சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தி கண்ணில் விரல விட்டு சாமுண்டீஸ்வரி கண்ணில் ஆட்டினாலும் அடங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட சூரியகலா என்ன பண்றாங்க, சென்னைக்கு இப்போ போயிட்டு இருக்காங்க. நான் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சூரியகலா, நான் நீ என்ன பண்ணு, டைரக்டா வீட்டுக்கு வராத மண்டபத்துக்கு வந்துரு, நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நம்ம சாமுண்டீஸ்வரி ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை தடவை தான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெறுப்பாகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு மருது போலீஸ் பிடிச்சி ரேவதி தப்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதை தான் கார்த்தி கண்டுபிடிச்சி மருது ஒரு அக்யூஸ்டு, இவங்க பின்னாடி ஒரு நெட்வொர்க் வச்சு தப்பான தொழில் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்தி நிரூபிக்க போறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கெஸ் பண்ண வரைக்கும் இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.